புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 7வது பாசுரம். இது நாள் வரை கேசவனின் புகழினை அறியாதவர்களை எழுப்பிய கோதை இன்றைய தினம் அந்த நாராயணனின் புகழை அறிந்தும் பாடக் கேட்டும் கேளாதவர் போல படுத்துறங்குகின்றவர்களை எழுப்புகின்ற பாசுரமாக அமைகின்றது. எது ரொம்ப கஷ்டமான காரியம்னா, தூங்குறவனை எழுப்புறதை விட தூங்குறவனை போல நடிக்கிறவனை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியத்தை தான் இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் செய்கின்றாள். அதோடு மட்டுமல்ல, இன்றைய பாசுரத்திலே அவள் கேசவனை பாடுகின்றாள். ஏன் கேசவனை இன்றைய தினம் பாடுகின்றாள் என்றால், அனைத்து தோழிமார்களையும் எழுப்பி பாவை நோன்பிற்காக அவர்கள் செல்ல தயாராகிவிட்டார்கள். அப்போ நம்ம வெளியில் கிளம்பும் பொழுது கேசவ நாமத்தை சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டும். அதனால் இன்றைய பாசுரத்தில் கேசவனை பாடுகின்றார். கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் என்று ஆனை சாத்தன் என்கின்ற பறவையை இன்றைய தினம் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். நேற்றைய தினம் புல்லினங்கள் பறவை இனங்களை எல்லாம் அடையாளம் காட்டியவள் இன்றைய தினம் ஆனை சாத்தன் என்ற பறவையை குறிப்பிட்டு சொல்லுகின்றாள். ஆனை சாத்தன் என்ற பறவை ஆங்கிலத்திலே 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பறவையினுடைய இயல்பு என்ன அப்படின்னா, 7 to 10 பறவையாக ஒன்றாக இருக்குமாம். கூட்டமாக போகும் பொழுது ஒன்றுக்கொன்று பேசிக்கொள்வது போல ஒலி எழுப்பிக் கொண்டே சொல்லுமாம். அதைத்தான் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. ஏன் பேய்ப்பெண்ணே என்று சொல்கின்றாள்னா, தூங்குறா மாதிரி நடித்து எழும்பாமல் இருக்கின்றார்கள். பொழுது விடிந்ததற்கான அடையாளமாக எதை சொல்லுகின்றால், காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்ந்து. என்ன நடக்குதா, இங்கே ஆயர்வாடி பெண்கள் எல்லாம் அடுத்து அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்றெல்லாம் அணிந்திருப்பார்கள். அவற்றை எல்லாம் சத்தம் வரா மாதிரி தயிர் கடைய ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சத்தம் வேற கேட்கின்றது. யார் இந்த சத்தத்தை உண்டு பண்ணுகின்றார்கள்? வாசனரும் குழலாட்சியர். வாசனை திரவியங்களால் மலர்களையும் சூடிக்கொண்டு அதற்கு மேலே பால் வெண்ணெய் போன்றவற்றினுடைய வாசமும் வருகின்ற வாசனரும் குழலாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்துகின்றார்கள். தயிர் கடையிறாங்க இல்லையா, அந்த மத்தினால் ஓசைப்படுத்துகின்ற தயிரரவம் கேட்டிலையோ. இப்போ பொழுது விடிந்ததற்கான விடியப்போவதற்கான அடையாளங்களை ஆனை சாந்தன் பேசுகின்றது. ஆட்சியர்கள் தயிரை கடைய ஆரம்பித்து விட்டார்கள். நாயக பெண்பிள்ளாய், அம்மா நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஆனால் நீந்தானே எங்கள் கூட்டத்திற்கே தலைவி. இப்போ ஊர்லெல்லாம் ஒரு வழக்கம் உண்டுங்க, யாராவது இந்த கோவிலுக்கெல்லாம் நன்கொடை கேட்டு போனால் வந்திருக்கிறதே தெரியாமல் உள்ளே ஒருத்தர் உட்காந்துருப்பார். அப்போ வெளியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அப்பா நீ தானப்பா இந்த ஊருக்கே பெரிய தலைக்கட்டு, நீ தானே நோட்டில் முதல் மொய்யை எழுதணும், அப்போ தானே நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி அவரை கொஞ்சம் உயர்த்தி பேசினா அவருக்கு வேறு வழியே இல்லை, வந்து ஏதானோ அந்த நோட்டில் மொய் எழுதணும். அந்த ஒரு டெக்னிக்கை ஆண்டாள் இங்கே பயன்படுத்துகிறா. நாயக பெண்பிள்ளாய், அம்மா நீந்தான் எங்களுடைய கூட்டத்திற்கே தலைவி, நீ வந்து நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும், நாங்கள்லாம் அந்த நாராயணனை கேசிகன் என்கின்ற குதிரை வடிவத்திலே வந்த அசுரனை கொன்றவனுடைய கீர்த்தியை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதை கேட்டுமா நீ இன்னும் படுத்துட்ருக்க? எழுந்து வாம்மா, எழுந்து வந்து கதவை தர, எங்களோடு சேர்ந்து வா, மனதினால் கேசவனை பாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுக்காக கதவை திறந்து எங்களோடு நீயும் இந்த நோன்பிற்கு கலந்து கொள் என்று அழைக்கின்றாள் கோதை நாச்சியார். இன்றைய பாசுரம் வரையில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். வையத்து வாழ்வீர்கள் என்று இன்க்ளூசிவ் சொசைட்டியை பேசினாள். அடுத்தது மற்றொரு பாசுரத்தில் ஆண்டாள் கருடனையும்
அதே பாசுரத்தில் கருடனுக்கு எதிரியான ஆதிசேஷனையும் இணைத்து பேசினாள். ஏன்? இறைவனுடைய சன்னதியில் எந்த பகைமையும் கிடையாது, என்ற ஏற்றத்தாழ்வும் கிடையாது என்பதைத்தான் ஆண்டாள் அழகாக ஒவ்வொரு பாசுரத்திலையும் காண்பிக்கின்றாள். அடுத்தடுத்த பாசுரங்களில் அவள் என்ன பேசுகிறா? பறவைகளை பேசுகின்றாள், மற்ற உயிரினங்களை பேசுகின்றாள். அப்போ இந்த பாவை நோன்பு என்பது அனைவருக்குமானது, அத்துணை ஜீவராசிகளுக்கும் இறைவனை பக்தியோடு வழிபடுவதற்கும் அடைவதற்குமான உரிமை உண்டு என்பதை காட்டுவதற்காக, ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இத்தனை பாசுரங்களை எழுதுகின்றார். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நாம் சௌரியமாக, மனிதர்கள் வளமாக வாழ்வதற்கான உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த பயோடைவர்சிட்டி குறைஞ்சு போயிட்டுருக்கு. சீனத்தில் என்ன நடந்தது? நல்ல அருமையான விளைச்சல், நிறைய விளைச்சல் இருந்தது. ஆனால் அந்த விளைச்சலில் ஒரு 10% உணவு தானியத்தை பறவைகள் அழித்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உடனே அந்த சீன அரசு என்ன செய்தது? இந்த பறவைகளால் 10% உணவு வீணாக போகுது, அதை நாம் தடுக்கணும்னு சொல்லி பறவைகளை எல்லாம் அழிப்பதற்கு ஏற்பாடு செஞ்சிருச்சு. பறவைகள் எல்லாம் அழிந்து விட்டது. என்ன நடந்தது? பறவைகள் அழிந்ததனால பூச்சிகளுடைய பெருக்கம் அதிகமாகி உணவு பஞ்சமே ஏற்பட்டு விட்டது. பூச்சிகள் அத்தனை பயிரையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ மறுபடியும் பறவைகளை வளர்த்து இந்த பூச்சிகளை சாப்பிட வைப்பதற்காக மீண்டும் பறவைகளை வளர்க்க தொடங்கியது சீன அரசு. ஏன்னா இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு இலக்கு, ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இறைவன் படைத்திருக்கின்றான். அதனால் இதில் நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் என்றெல்லாம் சண்டையிட்டு கொள்ளாமல், இது நமக்கான உலகம், நம் அனைவருக்குமான உலகம் என்பதை ஒவ்வொரு பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றாள்.